பாரதி. எங்கள் புரட்சி பாவலர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செழும்பரி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய். முழங்கு சங்கே முழங்கு. சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊதூது சங்கேங்கிறார். கொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிகம் என்று சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெண்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். தமிழ் எங்களுக்கு பேச்சு அல்ல, தமிழ் எங்கள் மூச்சு. தமிழுக்கு அமுதென்று வேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறார். தமிழ் என் உயிரடா, தமிழ்தான் என் முகம், தமிழ்தான் என் முகவரி, தமிழ்தான் என் இலக்கியம், தமிழ்தான் என் வரலாறு, தமிழ்தான் என் அடையாளம், தமிழ்தான் என் ரத்தம், தமிழ்தான் என் சதை, தமிழ்தான் என் எலும்பு, தமிழ்தான் என் உயிர். கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக நிற்கிறதுனால பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் மூச்சு திணறமாக இருக்குது. கொஞ்சம் கலைஞ்சிடுங்க, தயவு செய்து கொஞ்சம் கலைஞ்சிடுங்க. விடுங்க பேசுறது போங்க. மத்திய அரசுக்கு ஏது நிதி? நான் கொடுத்தது. மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கு, நான் 2வது இடத்தில் இருக்கேன். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிறைக்கிறதுல நான் கொடுத்த காசு, தமிழ் கொடுத்த காசு, தமிழன் கொடுத்த காசு. தமிழ் படிக்க முடியாதுன்னா இந்த நிலமும் அதிகாரமும் வரும்போது நீ வச்சிருவியா? அப்படி ஒரு நிலைமை வச்சிருவியா? துண்டிடா மின்சாரத்தை, கொடுக்காரா தண்ணீரை, முடிஞ்சு என்ன பண்ணிடுவேன்? நீ என்ன பண்ணிடுவேன்? நீ அவரவர் தாய்மொழி அவரவருக்கு. இந்திய நீ கொண்டாடு, உன் நிலத்தில் கொண்டாடு, இந்தி பேசுற மாநிலத்தில் வச்சு கொண்டாடு, படி. வேணான்னு சொன்னா செருப்பால அடி. ஆனால் என் நிலத்தில் நீ வந்து இந்த சேட்டை வச்சுக்க கூடாது. இந்தி படிச்சா வடநாட்டில் வேலை கிடைக்கும்னா அப்பயே 2 கோடி பேர் இங்க வந்து இங்கே சோன் பப்படின்னு சொட்டு எடுத்துக்கிட்டு களை எடுத்துக்கிட்டு இங்க வந்து எதுக்குறான்? இங்க எதுக்குறான்? சாப்பாட்டு மேசை தொடச்சிக்கிட்டு இருக்கான், இங்க வந்து எதுக்குறான்? 2 கோடி பேர். காரணம் நாம் உழைப்பை விட்டு வேலையை விட்டு வெளியேறிட்டதுனால அந்த வேலைக்கான தேவை அப்படி இருக்கும்போது அவன் வந்து அந்த இடத்தை நிரப்பிடுறான். அதனால தமிழ் இளம் தலைமுறையில் ரொம்ப விழிப்புணர்வோடு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். உழைப்பை விட்டு வெளியேறக்கூடாது.
நாம் வெளியேறிவிட்டால் நிலம் பறிபோய்விடும். நிலம் எப்படி பறிபோகும்? அவன் வருவான், இவர்கள் அவனுக்கு வேலை கொடுப்பதோடு குடும்ப அட்டை கொடுப்பதோடு வாக்காளர் உரிமை அட்டையும் கொடுத்துறாங்க. வாக்குரிமை அட்டை 2 கோடி பேர் வாக்குரிமை எடுத்துட்டான்னா இந்த நிலத்தின் அரசியலை அதிகாரத்தை அவன் தான் தீர்மானிப்பான். நாம் அரசியலற்ற அதிகாரமற்ற அடிமை மக்களாக்கப்படுவோம். சொந்த நிலத்தை விட்டு அடித்து விரட்டப்படுவோம். ஈழத்தில் இந்த நிலை நிகழ்ந்த போது நாம் இன்னொரு இடத்தில் ஏதிலிகளாக வந்து நிற்கவாவது இங்கு ஒரு தாய் நிலம் இருந்தது. இங்கிருந்து அடித்து விரட்டினால் எங்கு போவாய் எண்ணிப்பாரு. எச்சரிச்சுக்கணும். அதனால அது கவனத்தில் எடுத்துக்கணும். தமிழ்நாடு அரசு வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது. அடுத்த போராட்டம் எனக்கு அதுதான். வாக்குரிமை நீங்க கொடுக்க கூடாது. வேணா அவன் ஊர்ல போய் வாக்கு செலுத்திட்டு வரட்டும் தேர்தல் அப்போ. அதே மாதிரி என் மக்களுக்கு நீ கொடுக்க கூடாது நினைச்சா கொடுக்க வேணாம். அவன் இங்க வந்து இங்க வர தமிழனுக்கு நீ வாக்குரிமை கூட அவன் ஓட்டு போட்டும். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை பாடி வைத்தது நமக்கு அதுதான். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று நமது உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். இந்திய திணிச்சா தமிழ் இறந்து போயிருமா? தமிழ் அழிஞ்சு போயிருமா? அழிந்து போகும். அழிந்து இருக்கிறது. சமஸ்கிருத திணிப்பில் 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம்ங்கிற ஒரு மொழி இல்ல, கன்னடம்ங்கிற ஒரு மொழி தமிழன் சிறந்து பிரிஞ்சிட்டான். 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு மொழி இல்ல, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தா வணக்கம் நமஸ்காரம் என்று பேசினா பிரிஞ்சிட்டான். சோர சாதம்னா முடிஞ்சு. 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. நம் சேர பாட்டன் நிலம் அது. இன்னைக்கு எப்படி கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதரத்தில் பிறந்தது வேங்குது தமிழ் பாட்டு. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிறந்த குழந்தைகள் தான் இத்தனை மொழிகளும். எவ்வளவு பெரிய இனக்கூட்டமாக தமிழன் இருந்திருக்கான். மொழி கலப்பில் சிதைந்து அழிந்துட்டான். இன்னைக்கு நமக்கு வந்து ஆங்கிலம் கலந்து பேசி ஒரு தமிங்கிலம் என்கிற ஒரு மொழியை நம்ம உருவாக்கி விட்டோம். எது தமிழ் எது ஆங்கிலம்னு தெரியல. 90 விழுக்காடு ஆங்கில கலப்பு. அது எவ்வளவு பெரிய பேராபத்து. அதை போல இந்தி வந்தால் நம் தாய்மொழி அழிந்துவிடும். மொழி அழிந்தால் பண்பாடு அழிந்துவிடும். பண்பாடு அழிந்து விட்டால் இனம் அழிந்து விடும். இனம் அழிந்து போனால் நாடு அழிந்து விடும். அவ்வளவுதான். சீமை பசு வந்துச்சு, ஜெர்சி பசு. நம்முடைய நாட்டு மாட்டின் அணியலையா? கோதுமை வந்தது. நம்முடைய சிறுதானியம் சோளம் கம்பு வரகு சாமை தீனை எல்லாம் அழியலையா? இப்பத்தான் மறுபடியும் அதை மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கு நம்ம வந்து பேசி சிறுதானிய உணவு என்று இப்ப நம்ம மறுபடியும் பேசுறோம். அது அழிஞ்சது கண்ணு முன்னாடி பார்த்தோம். அப்படித்தான். ஒரு தேசினத்தின் மொழி மீது ஒற்றை மொழியை திணித்து அதை சிதைத்து அழிப்பது என்பது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய கொடுமை. அதை எப்படி சகித்துக்கிறது? அதை எப்படி பொறுத்துக்கிறது? அதனால கட்டாய இந்திய ஒன்றிய அரசை ஆளுகிற ஆட்சியாளர்கள் மறந்துடணும், கைவிட்டணும். அது மிகப்பெரிய மொழி போரை நாங்கள் இந்த நிலத்தில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் உருவாகும். அப்புறம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு இந்த ஓரத்தில் ஒதுக்கி விட்டு இப்படி சந்துக்களை கூட்டம் போடுவதெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன். இப்படித்தான் RSS பேரணிக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா?
இப்படிதான் கொடுத்துருக்கீங்களா? நாம் ஒப்புக்கு கட்டாய இந்தி திணிப்பு எதிர்த்து போராடல, உளமாற போராடுகிறோம். ஏன்னா தூய தமிழ்த்தாயின் பிள்ளைகள் நாம். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொன்று லாபம் உண்டோ என்று நமது புரட்சி பாவல் விடுத்த அறைகூவலுக்கப்பா அன்னை தமிழ் பிள்ளைகள் நீங்கள் எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை நினைத்து உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற முறையில் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் இறுதிக்கட்ட ஈழப்போரில் நாம் பற்ற வைத்து விட்டோம், அதை இனி எவராலும் அணைக்க முடியாது, பற்றி எரியும் என்றார். அதுபோல அன்னை தமிழ் காக்கிற மொழிக்கான போர் புரட்சி ஒருபோதும் ஓயாது. அவரவர் மாநிலத்தில் அவரவர் தாய்மொழியில் கல்வி மொழி. ஒரு கெடுவாய்ப்பாக வெள்ளைக்காரர்கள் நம்மளை ஆண்டதால் ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக ஆகிவிட்டது. இந்தியாவிற்குள் இந்தியை தொடர் மொழியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். இந்தியா விட்டு வெளியில போனால் எந்த மொழியை தொடர் மொழியாக வைத்துக் கொள்வது? எந்த மொழி? இந்தி தான் அலுவல் மொழி என்றால் என் தாய்மொழி என்னானது? என் தாய்மொழி. இந்தியாவில் எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து விவாதம் நடக்கிற போது என்னுடைய தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் எழுந்து இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி, பழமையான மொழி எந்த மொழியோ அந்த மொழிதான் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய தாய்மொழி தமிழ்தான் இருக்க வேண்டும். அதை எந்த வரலாற்று ஆய்வாளனும் தொல்பொருள் அறிஞரும் மறுக்க இயலாது என்று பேசியிருக்கிறார். அப்ப நேரு நம்ம தாத்தா இஸ்லாமியருங்கிறதுனால என்ன சாஹிபு நீங்க உருத கேட்பீங்கன்னு பார்த்தேன், தமிழை கேட்கிறீங்களேன்னு. நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி. செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய விரும்பு விளங்குறான் எங்க புரட்சி பாவலர். அப்படி செந்தனல் உருவாயிருச்சு. மக்களுக்கென்று படை ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறான் மாசேத்தும். என் மக்களுக்கென்று ஒரு படை உருவாகிவிட்டால் அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை, மானமரவர் படை. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேங்கிறான். பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். உடனே வன்முறை தூண்டுறாருமா, அவர் தான் மிகை சேரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அளிப்போம் பாரதி. எத்தனை ஜகத் அளிக்கிறது? 28 கோடி பேர் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறோம் அந்த நாட்டில். ஐயோ பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எளியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளி. சிம்பு பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞரே திருப்பு முகம் திறவிழி. எழு நம்பினை பகலினை நள்ளிருள் என்று கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து
தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கனம்பாரனில் வழி வழி வந்த உன்ன மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்று எழுங்கிறான். இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை எம் பூணாம் ஆண்டும் வையம் ஆண்ட வண்டவில் மரவே கையிருப்பை காட்ட எழுங்கிறான். அப்படி எழுந்த கூட்டம் தான் இந்த இனமான தமிழ் பிள்ளைகளின் கூட்டம். நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசங்கிறார். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு. இந்த மொழியை பேசி பேசித்தான் மொழி போரை பயன்படுத்தித்தான் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள். எங்கே அவர்கள் இந்தியை எதிர்த்தார்கள்? எவன் இந்தியை திணித்தானோ அவனோடு அற்ப தேர்தல் வெற்றிக்கு உடன்பாடு வைத்தார்கள், கூட்டணி வைத்தார்கள். இந்தி தடையின்றி உள்ளே வந்துவிட்டது. எல்லா இடத்திலும் இந்தி, எல்லா இடத்திலும் இந்தி எழுதி வச்சிருக்காங்க. இனி அடுத்து இந்த இந்திய எதிர்ப்பு பேரணி எல்லாம் கிடையாது, இந்திய அழிப்பு பேரணி, அழிப்பு போர். அழிச்சிட வேண்டிதான். அதிகபட்ச என்ன ஜெயில் தானே, கட்டப்பட்டதே நமக்காக தானே. புதுசாக இருக்கும், நம்ம பாட்டம் போட்டோம் எல்லாரும் ஜெயில இருந்திருக்கான், எல்லாம் இருந்திருக்கான். புதுசு ஒண்ணும் கிடையாது நமக்கு. பார்த்தேன், சேதுபதி மன்னனை வந்து வெள்ளக்காரன் சிறைப்படுத்திட்டான். தளரல, அவர் தளரல, கெஞ்சிட்டான். வெறும் ஒரணா கப்பங்கட்டியா உன்னை விட்டுறேன்னு. ஒத்த பைசா தர மாட்டேன்டா போடா. எனக்கு நீங்க நான் ஜெயில இருந்து செத்தாருங்க அவனை விட உனக்கு ஒத்த பைசா கப்பங்கட்ட மாட்டேன்ட்டு. அது ஒரு காலம் வரும்ல. இப்படிதான் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க என் டி ராமாராவ்ட்ட. அவர் நடிகர் தானே, அவருக்கு என்ன தெரியும்ட்டு மத்திய அரசு நிறுவனத்துக்குள்ள ஒரே ராத்திரியில் போட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. அது நடக்கும் தம்பி, கட்டாயம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்வது, அவரவர் தாய்மொழி, அவரவர் கலை இலக்கிய பண்பாடு, அதுதான். எதுக்காக நான் இந்திய கட்டாயம் படிக்கணும்? தேவைன்னா படிச்சுட்டு போறான். எங்க ஊர்ல இருக்க பல பேர் எங்க கிராம பகுதியில் எல்லாரும் ராணுவத்தில் தான் இருக்கிறாங்க. நாங்க இந்தி படிச்சுட்டு வந்து ராணுவத்துக்கு வந்தோமா, இல்லை அங்கே வந்து படிச்சுக்கிட்டோமா? இந்திக்காரனோட நல்லா பேசுவானே எங்கால இந்தி. இப்படி தேவைப்படுது, கத்துக்கிறான், தேவைப்படுது. கடைசியா தமிழ்நாட்டில் வன பூங்கா இருக்குல்ல, அங்க இருந்து ஒரு புலியை வட இந்தியா கொண்டு விட்டாங்க. அதுக்கு இந்தி தெரியல, ஏன்னா அது புலி, அது தமிழ் தான் பேசும். அது தமிழ்நாட்டு புலி, தமிழ் புலி. என் வீட்டில் ஒரு கிளி இருக்குது, அது ஆப்பிரிக்கால இருந்து வந்தது. என் தம்பி வெற்றி எனக்கு பரிசா கொடுத்தா, சரி துரைச்சாமி ஐயா பையன். அது எல்லாரையும் நல்லா பேசும், என் குரல்ல தான் பேசும். வணக்கம் வாங்க, வணக்கம் வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, தமிழ் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, காளிமுத்து வாழ்க, மாவீரா எங்க காணும் மாவீரா. ஒரு நாள் வந்து பாருங்க எங்க வீட்டில் எப்படி பேசுதுன்னு பாருங்க. கிளி தமிழ் பேசுது, இவன் தான் போயிட்டு இருக்கிறான். புலிக்கு தமிழ் புரியுது, இவன் இந்தி படின்னு. போடா அங்கிட்டு போடா, எங்களுக்கு இந்தி தெரியாது போடா, இல்ல இந்தி வேண்டாம் போடா. எங்க கோட்பாடு, இந்தி தெரியாது போடா, தெரிஞ்சா சரியா, எனக்கு வேண்டாம் பாப்பா. எழுத்தாளர் ஐயா சுஜாதா அவர்கள் சொல்றாங்க, அவனுக்கு மரக்கிரியில தான் கத்துறான். உட்காரு. ஐயா சுஜாதா சொல்றாங்க, தமிழ்ல படிப்பதற்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதற்கும் நீங்க சம்பந்தப்படுத்திக்கிற கூடாது, குழப்பிக்கிற கூடாது. அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியவில்லை என்றால் அவரோடு பேசுவதற்கு உலக நாடுகள் தமிழ் கற்றுக்கொண்டு வரும் என்கிறார்.
தமிழ்ல இல்லாத ஒன்றா? அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் கூட்டமாடா நாம. அறிவை கடன் கொடுத்துருக்கோம். என்ன இல்லை நம்மகிட்ட? ஆங்கிலம் படிக்கிறது ஆடே. ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. அது லாங்குவேஜ், நாட் நாலேஜ். நல்லா புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்பிக்கிட்டு ஆங்கிலம் படிக்கிறது கேட்கும்போது இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குது? விளக்கமாரா இருக்குது. ஓடாங்கிட்டு ஓட தேவைன்னா படிச்சுக்கிற வேண்டியதானே. இந்தியாவுக்குள்ள ஒரு தொடர்பு மொழியா இந்தி வச்சுக்கணுமா, அலுவல் மொழியா வச்சுக்கணுமா? சின்ன சின்ன நாடுகள்லாம் 7 மொழி 8 மொழி ஆட்சி மொழியா வச்சிருக்குது. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இவ்வளவு பெரிய ஒன்றியம், ஏன் 22 மொழி ஆட்சி மொழியா வச்சா அவனுக்கு என்ன என்ன விட்டு போயிருது? ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு சொல்றேன், பல மொழி என்றால் இந்த நிலப்பரப்பு ஒன்றாக இருக்கும். ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இது உறுதியாக நடக்கும். சான்று சான்று. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் மார்க்கம். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சதற்கு காரணம் மொழி. நீ உருது, நான் வங்காளி என்று பிரிஞ்சுட்டான். இதுதான் நடக்கும். பார்த்துக்க. இப்ப பிரிவினையை தூண்டுறது, ஒருமைப்பாட்டை சிதைக்கிறது யார்? நீதான், நாங்க கிடையாது. தமிழ் தமிழ்னு நாங்க பேசும்போது பாசிசம், செப்பரேட்டிசம். எங்க உங்க விளக்கமாறு உங்க வாயில எங்க இருக்கு? எங்க இருக்கீங்க? அப்ப இந்தி இந்தின்னு பேசுவது அது இந்தி தீவிரவாதம் இல்ல. சமஸ்கிருதம் படி என்று சொல்வது சமஸ்கிருத சாவனிசம் இல்ல. தமிழ் படிங்கிறதா தமிழ் சாவனிசம், தமிழ் பாசிசம். தமிழ் இனவெறிய தூண்டுறாரு. இப்ப உங்களுக்கு இருக்கிற சரங்கு சொரியா? அது வெறி இல்லையா? என்னது? என்னைய இனவெறின்னு சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு பெருமிதம் ஏறும் பாரு. அப்படி இறக்க தானா தூக்கும் பாரு. அப்படி 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 தூக்கம். அன்னைக்கு பார்க்குற ஒரு காணொலி போட்டுதான். துபாயில் தான் வேலை பார்க்குறாங்களுக்கு. சும்மா அப்படி நடந்து போகும்போது டக்குன்னு நான் பேசுறது ஞாபகத்துக்கு வந்துட்டான். அதனால ரெக்கையை தூக்கிட்டு அப்படி போனால் அண்ணன் சொல்றது சரிதான், எல்லா போய் நம்மளை தான் பார்க்குறான். போட்டுதான் அவருக்கு. அதை விட என்ன இருக்கு? நம்மளை எவனாவது என்ன வெறியன்னு சொன்னா நல்லா சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. ஏன்னு சொல்லு, நம்ம நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கோம்ங்கிறது அது சொல்லு, நிரூபிக்கணும். எவன் எவன் நம்மை இன வெறியன் என்று சொல்கிறானோ அவன் இன்னொரு இனத்தின் வெறியன். நாங்க கேட்கிறது என் இனத்தின் இறையாண்மையை கேட்கிறோம். அது ரொம்ப முக்கியம். இதை விட சத்தமா எப்படா பேசுறது? அதனால இதுவே அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை தம்பி தங்கிகள். அண்ணன் பழனிபாபா அவர்கள், புரட்சியாளர் பழனிபாபா அவர்கள் சொன்ன கருத்தை உள்வாங்கிகள். தமிழர்கள் இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள் என்கிற. இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்று சொல்றார். நமக்கு தான் சொல்றார், நமக்காக தான் சொல்றார். நம்முடைய இன உணர்வு என்பது எந்த இனத்திற்கும், எந்த இனத்தின் பகைக்கு அல்ல, நம் இனத்தின் பகையை வெல்ல என்பதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். மறுபடியும் சொல்றேன், உலகத்தில் எல்லா மொழியையும் நாங்கள் நேசிக்கிறோம், எல்லா மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். அதை போல எம் மொழியையும் எம் மொழி பேசும் மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். முன்னதை நீங்கள் மானுட நேயம் என்கிறீர்கள், பின்னதை இனவெறி என்கிறீர்கள்.
இதை எப்படி ஏற்பது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. என் தாய்மொழி சிதைந்து அழிவதை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம். அதுல உயிரை கொடுத்தேனும் எங்கள் மொழியை பாதுகாப்போம். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்வோம். ஒவ்வொரு சொற்களாக நாங்கள் வருவதற்கு முன்பு தொலைக்காட்சியில் லைவ் என்று போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்போது நேரலை என்கிறார்கள். பிரச்சாரம் என்றார்கள். இப்போது பரப்புரை என்கிறார்கள். மனச்சாட்சி நாங்க, மனச்சான்று நாங்க. இப்போ எங்கள் பிள்ளைகள் சோறு என்று துணிவோடு கேட்கிறார்கள். தூய தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறார்கள். எங்க ஐயா தமிழ் தேசிய அரசியலாசான் மணியரசன் அவர்களோடு வருத்தப்பட்டார்கள். நம் பெயர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. இப்போது எங்கள் பிள்ளைகள் தூய தமிழ் பெயரை சூட்டிக் கொள்கிறார்கள். ஏற்கனவே சமஸ்கிருத பெயர் வந்தால் மாற்றிக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய மாறுதலை தமிழ் இளம் தலைமுறையினர் நாம் உருவாக்கி கொண்டு வருகிறோம். இந்த இன வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். நாம் நம் இனத்திற்கான வரலாற்றை எழுத வேண்டிய காலம் வந்துவிட்டது. நம் தலைவர் தான் சொல்வார், வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. அப்படிதான் நம்ம முன்னோர்கள் வரலாற்றை படைச்சிட்டு எழுதாம விட்டு போயிட்டான். கண்டவெல்லாம் எழுதி கிடக்கிறான். என் வரலாறு எவனோ சொல்றான், யார் யாரோ எழுதிக்கிறான். அதனால அலுவல் மொழியாக இங்கிலீஷ் இருக்குது, அதுவே இருக்கட்டும். இந்தி பேசுகிற மாநிலங்களில் நீங்கள் அலுவல் மொழியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்கள் நிலத்தில் தமிழ் தான் அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கணும். தொடர்பு மொழியாக இங்கிலீஷ் இருக்கலாம். எங்க ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னது போல கொள்கை மொழி எங்களுக்கு தமிழ் தான். இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று, மும்மொழி கொள்கை மோசடி என்று ஐயா மணியரசன் அவர்கள் அடிக்கடி சொல்வார். அதை நம்ம ஏற்கனவே ஆங்கிலம் ஒரு பொது தொடர்பு மொழியா ஆயிட்டதுனால, அது ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆங்கிலம் எங்கேயும் பேச மாட்டான். பிரான்ஸ்ல போனீங்கன்னு வச்சுக்க, ஒரு வார்த்தை ஆங்கிலம் பேச மாட்டான். ஒரு நாள் விண்ணூர்தி நிலையத்தில் இந்த கதவு என்ன கேட்டேன் ஆங்கிலத்தில், அவன் சொல்லவே இல்லை. கெஞ்சி பார்த்துட்டான், ப்ளீஸ் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், ஐ ஆம் பிரெஞ்சுன்னு போயிட்டான். அது அவன் இங்கிலீஷ்லாம் பேசுறான், ஆனா சொல்ல மாட்டேன்ட்டான். அந்த அளவுக்கு இருப்பான். காவடியில் இருக்குது, ஒரு எழுத்து ஆங்கிலம் கலந்துருக்காது, எழுதிருக்காது. இப்ப நம்ம பேரணியா வந்தமே திரும்பி பார்த்துட்டு அந்த கடத்தரவுல கடையில விளம்பர பலகையில ஒரு இடத்துல தமிழ் எழுதுக்கா பத்தில இல்ல. வந்தவன என்ன செய்யணும், எல்லா பலகையும் தூக்கி பிடிங்கி எரிஞ்சிட்டு இங்க கடை வைக்கணும்னா ஒழுங்கா தமிழ்ல எழுது. இல்லைன்னா என்ன பண்ணுவ, மின்சாரம் இருக்க துண்டிச்சு விட்டுருவேன். நோ வாட்டர் சப்ளை, நோ எலக்ட்ரிசிட்டி, ரொம்பனா பூட்டு சீல்வை போடா போடா. நான் பிரான்ஸுக்கு வரும்போது பிரெஞ்சு படிச்சுட்டு வரேன்ல, நான் அமெரிக்கா வரும்போது இங்கிலீஷ் படிச்சுட்டு வரேன்ல வேலைக்கு, நான் பிரிட்டனுக்கு வரும்போது இங்கிலீஷ் படிச்சுட்டு வரேன்ல, என் நிலத்துக்கு வரும்போது தமிழ் படிச்சுட்டு வா வா. இல்ல என்ன போ. இவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைங்கிறாங்க. தமிழ் இளைஞர்களுக்கு வேலை இருக்கணும். தமிழ்நாட்டு இளைஞர்னா வட இந்தியாவில் வந்து இங்க குடியிருக்கிறவன் தமிழ்நாட்டு இளைஞன் தான் ஆகணும். அந்த அவன் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் வந்துருவான். தமிழ் இளைஞர்களுக்கு, தமிழர்களுக்கு வேலையில் 90 விழுக்காடு முன்னுரிமை. அதனால மிக கவனமா இருக்கணும். பொறுப்புணர்வும் கடமை உணர்வோடு நாம் களப்பணியாற்றணும். 24 பாராளுமன்ற தேர்தலை நோக்கி நாம் இப்போதே முன்னேறி கொண்டிருக்கிறோம். என் அன்பு உடன் பிறந்தார்கள், அருமை தம்பி தங்கைகள், பேரன்புமிக்க பெற்றோர்கள், பேரெழுச்சியாக வந்து இந்த பேரணியை நீங்கள் வெற்றி பேரணியாக மாற்றி காட்டிவிட்டீர்கள். அதற்கு நன்றியும் வணக்கமும். நீங்க
பத்திரமா சென்று ஊர் போய் சேர்ந்து எனக்கு செய்தி அனுப்புங்க. மிகுந்த கவனமும் பொறுப்புமாக போங்க. தூக்கம் வந்தால் ஓரமாக வாகனத்தை நிறுத்திட்டு தூங்கிட்டு அப்புறம் கூட போங்க. அது ரொம்ப முக்கியம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நாம் தமிழர் அரசதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கடந்த 13 வருடங்களாக தமிழ் தேசிய அரசியல் களத்தை இன அரசியலுக்காக வடிவமைத்து தமிழ் இனத்தின் பெருமைமிகு அரசியலை முன்னெடுக்கும் எங்கள் ஆருயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக ஐயா மணியரசன் அவர்கள் வீர வாளினை வழங்குவார். தன்னுடைய 15 வயதில் தொடங்கிய அரசியல் பெரும்பயணத்தால் 60 வருடத்தை கடந்து 75வது அகவையில் இப்பொழுது அரசியல் தளத்தில் செய்த அர்ப்பணிப்புடைய உழைப்பையும் தியாகத்தையும் பாராட்டும் வகையில் நாம் தமிழர் கட்சி இந்த வேளையும் தமிழ் இனம் என்பதற்காகவே படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலைக்கான நூலை ஐயா அவர்களுக்கு அண்ணன் பிறந்தநாள் பரிசாக அளிப்பார். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஐயாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுகிறது. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். முன்பு நடந்த மொழி போராட்டத்தை விளக்கும் விதமாக நாம் காணொலியை இங்கு வெளியிடுவதாக இருந்தோம். மழையின் காரணமாக, அனுமதி மறுப்பின் காரணமாக நம்மால் வெளியிட முடியவில்லை. அதனால் இந்த மேடையில் மொழிப்போர் மறவர்களுடைய படம் நம்ம இணையதளத்தில் வெளியிட இருக்கிறார்கள். அதனுடைய வெளியீடு இது. முரளி இல்லையா? வந்திருந்த உறவுகள், இந்த இடம் ரொம்ப குறுகலான இடம், மழை இருக்கிறது, நமக்கு வழங்கப்பட்டபடிதான் செல்லும் போது ரொம்ப பாதுகாப்பாக போய் சென்றவுடன் அனைவரும் நீங்கள் அளித்த குறுந்தகவலை உங்கள் குழுவில் போடுங்கள். அண்ணன் அப்போதுதான் மகிழ்ச்சி அடைவார். இந்த கூட்டம் வெற்றியடைவது